என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. அதிகாலை வேளையில் நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நாமும் ஏதாவது ஒன்றிரண்டு ஆசனங்களை செய்து விடுமையானால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் செம்மையாக முடியும், வெற்றிகரமாக முடியும், நாம் நினைத்தபடி முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்றைக்கு குஜராத்தில் தமிழன் குஜராத்தில் போய் அங்கே அவருக்கு 15 வயது 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் சரண். SDA பள்ளி சூரத்தில் குஜராத்தில் அவர் படிக்கிறார். இங்கே அண்ணா நகருக்கு லீவிலே வந்திருக்கின்றார். இங்கே எனது பயிற்சியாளர் லீவு நாளிலே யோகாசனங்களை மேலும் கற்றுக்கொண்டிருக்கின்றார். பாருங்கள், எங்கள் குழந்தைகளுக்கு அங்கே உள்ள பள்ளிகளில் எப்படி ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கேயும் நம் தமிழ்நாட்டில் சில பள்ளிகளில் மாணவர்களை அதிகமாக ஒரு ஆசிரியர்களை போட்டே பள்ளி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகளில் தான் ஏழைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில், மத்திய தர பள்ளிகள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஏனோ தெரியவில்லை, இந்த யோகாசனத்தை பற்றி எந்த கவலையும் படுவதில்லை. மத்திய அரசு நடத்தப்படக்கூடிய பள்ளிகளிலும் தமிழ்நாட்டிலே பல நல்ல பெரிய வளமுள்ள பள்ளிகளிலும் இன்றைக்கு இந்த யோகாசனத்தை கற்றுத்தருகிறார்கள். ஆகவே அவர்கள் சிறந்த குடிமகனாக வாழ்வதற்கான அடிப்படை பயிற்சி அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. என் அருமை மாணவர் சரண் அவர்களே, நீங்கள் மேலும் சில அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டுங்கள். காலை பின்னால் விடுங்கள், பெருவிரலை ஃப்ளாட்டாக விடுங்க. கபோடாசனம் அனாசாயமாக செய்கிறார் பாருங்கள். கபோடு என்றால் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ராஜா வீட்டுக்கு வைத்தியர்கள் இருப்பார்கள். அன்றைக்கெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் ஒரே டாக்டர் தான். அவங்க குடும்பத்தை பூரா பார்க்குறதுக்கு அந்த மருத்துவர் கையிலே கொண்டு போகக்கூடிய அந்த பெட்டிக்கு கபோர்டுன்னு பேர். அதுபோன்று இருக்கின்ற காரணத்தினால்தான் இதுக்கு கபோடாசனம் என்று வைத்திருக்கிறார்கள். ரிலாக்ஸ். ஏகவாத அர்த்தமத்தியேந்திர ஆசனம், உடலை திருக்கி பிடிக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ். another leg. அனாசாயமாக செய்கிறார். உடலை திருக்கி காலை நீட்டுவது என்பது மிக கடினம். முன்னும் பின்னும் வளைகின்றவுமே தவிர முதுகை திருப்பது கிடையாது. முதுகெலும்பு ஒரே எலும்பாக இல்லாமல் வட்ட வட்ட எலும்புகளை அடுக்கி வைத்திருக்கிறது. அதுதான் முக்கியமான ஆசனம். ரிலாக்ஸ். ஏகதண்ட ஆசனம். முனிவர்கள் எல்லாம் கையில் ஒரு தண்டம் வைத்திருக்கிறார்கள். காலையே தண்டமாக வைத்திருக்கிறார்கள். அது தண்டம் இடது பக்கம்தான் வைப்பார்கள். இடது பக்கத்து வைக்கக்கூடிய ஒரு தாத்பரியம், இடது பக்கம் அந்த தண்டத்தை வைத்து விட்டால் வலது நாசி ஓடும். மனிதனுக்கு வலது நாசி ஓடணும், அதில் அடைப்பு இருக்கக்கூடாது. நினைத்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இவர் தண்டம் இல்லாமல் தனது காலையை தண்டமாக வைத்துக் கொள்கிறார். அவருக்கு வலது நாசி ஓடும். வலது நாசி ஓட வேண்டும், காரியங்கள் செம்மையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் வலது நாசி ஓடும். அந்த காலத்தில் பெரிய மனிதர்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் வலது நாசி ஓடினால்தான் வெளியே வருவார்கள். பார்க்கலாம். ரிலாக்ஸ். அனதர் லைக்.
தண்டாசனம், ஏக தண்டாசனம். அனாசாயமாக செய்கிறார் பாருங்கள். அவர் உடம்பு எது அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஏக தண்டாசனம். ரிலாக்ஸ். ஹலாசனத்தில் ஒரு மாட்டு வலது பக்கம் இடது பக்கம் முதுகெலும்பை திருக்குவது. ஹலாசனம் செய்வது என்பதே கடினம். அதில் இடது பக்கம் வலது பக்கம் திருப்பி முதுகெலும்பை நன்றாக வளைப்பது. ரிலாக்ஸ். பத்மாசனத்தை உட்காருங்கள். அவர் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆசனங்களை செய்து கொண்டே இருப்பார். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அங்கே குழந்தைகளை, பள்ளி மாணவர்களை பழக்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்திலும், அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஆரம்ப பள்ளிகளிலிருந்து இன்ஜினியரிங் கல்லூரி வரைக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் என்ன படிப்பு படித்தாலும் அதில் வெற்றிகரமாக வெளியே வருவார்கள். அதில் செம்மையாக உயர்ந்த எண்ணங்களை தோடு வருவார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவ பருவத்திலேயே கற்றுக் கொடுத்து அவர்களை இந்த நாட்டிற்கு செம்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்களாக நாம் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.